பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 5 verse 17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். ஆமென். எலியா தீர்க்கதரிசி குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம அவரை குறித்து நம்ம படிக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ரொம்ப ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. பாகால் தீர்க்கதரிசிகள் 400 பேரு அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க, ஆனா ஒரு பதிலும் இல்லை. ஆனா எலியா ரொம்ப அப்படியே வைராக்கியமா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தேவனே என்னுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அப்படியாக அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் உள்ள எல்லா பலிகளெல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லி அப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ வல்லமையாக ஊழியர் செய்த அப்படி வல்லமையாக மரித்து போன அந்த சாரிபாத் விதவனோட மகனும் உயிரோடு எழுப்பினார். அப்படி ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆனாலும் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன்னா அவர் பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர் வெட்டி போட்டதுனால எசபேல் அவரை கொலை செய்யும்படி அப்படி அவ துரத்துவா. அப்ப அவ உயிருக்கு பயந்து போய் ஒரு சூறை செடியின் அடியில போய் அவர் சோர்ந்து படுத்து என்னன்னா சாவை விரும்பி, கர்த்தாவே என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவ்வளோ வல்லமையா அக்கினி இறக்கினவருக்குள்ளேயும் ஒரு சோர்வு வந்துச்சு இல்லையா. அதனாலதான் வேதம் சொல்றது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லி. அப்ப நம்ம மனுஷர்கள் பாடுள்ள மனுஷர்கள் இல்லையா. நம்ம கிட்ட பலவீனங்கள் இருக்குதான் செய்கிறது. ஆனாலும் எலியா எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தா ஜெபம் பண்ணினாராம். ஆமே. கர்த்தர் எலைஜா prayed earnestly, அப்படி இல்லை சில டிரான்ஸ்லேஷன்ல fervently. அவ்வளோ அப்படி ஒரு கருத்தா வித் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி அவர் ஜெபம் பண்ணாராம். என்னன்னா மழை பெய்ய கூடாது என்று சொல்லி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுவார், என்னுடைய வார்த்தையின்படியே இப்படி இஸ்ரவேலில் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி 6 மாதம் மழை பெய்யல இஸ்ரவேல் தேசத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் இல்லை, அடுத்த வசனம் 18ஆவது வசனமே வாசிக்கிறோம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி. அப்போ மறுபடியும் எலியா ப்ரே பண்றப்ப வானத்தை அந்த கர்மேல் பர்வத்து மேல ஏறி தன்னுடைய முழங்காலில் பட குனிந்து அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி வானம் மேகங்களினால கருத்து முதல்ல கையளவு மேகம் வரும், அதன் பிறகு பெருமழை வந்தது என்று சொல்லி நம்ம 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் எலியா பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவர் எப்படி ஜெபித்தார் என்று சொன்னால் கருத்தா ஜெபித்தார் என்று சொல்லி. ஆமே. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவாரு, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி நம்மளும் பாடுள்ள மனுஷர்கள் தான் இல்லையா. நம்ம விழுந்து போன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால பாருங்க, நமக்குள்ளேயும் ஒரு சோர்வு வரதான் செய்கிறது. ஆனாலும் நம்ம நம்ம இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்ப நம்ம இடைவிடாம சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதோட நம்ம எப்படி ஜெபிக்கணும்? கருத்தா ஜெபிக்கணும். நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதுல அது ஃபோக்கஸ்டா நம்ம ஜெபிக்கணும், ஏர்னஸ்டா ஃபர்வெண்டா அப்படி நம்ம ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும்.
ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஏதோ ஜோமம் அப்படி இல்லாம நம்ம நமக்கு ஆவியோடு கருத்தோடு நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் என்ன பண்ணுவாரு, நம்முடைய எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர் நம்ம ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்ம ஜெபங்களை அவர் தள்ளாத தேவன், மெய்யாய் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆமென். பிரியமானவர்களே, என்னென்ன காரியத்துக்காக இல்லையா, நம்ம குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், பிள்ளைகளோட எதிர்காலமா இருக்கலாம், நம்முடைய சபையின் காரியங்களா இருக்கலாம், இல்ல தேசத்தின் காரியங்களா இருக்கலாம், என்னென்ன காரியத்துக்காக எல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமோ நம்ம கருத்தா நம்ம ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எலியாவை போல நாங்களும் அப்பா கருத்தா ஜெபிக்க, விடாம ஜெபிக்க ஆண்டவரே. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல ஏறி 7 தரம் ஐயா அப்பா அப்படியாக ஆண்டவரை போய் பார்த்த பொழுது கையளவும் மேகம் வந்தது. ஆனா பெருமழை வருகிற வரைக்கும் அப்பா அவர் விடாம ஜெபம் பண்ணார் அப்பா. ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, சோர்வுகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜெப ஆவியினால விண்ணப்பங்களின் ஆவியினால கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.